ஹாய் சிலகுட்டீஸ், மணி 3 நான் வந்துட்டேன். என்னடா எடுத்த உடனே உமா சிஸ்டர் அப்படின்னு போட்டிருக்குன்னு பார்க்காதீங்க. உமா சிஸ்டர் வந்து கிட்டத்தட்ட 10 நாளாக என்கிட்ட இதை வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்னால் தான் நான் வந்து பட்ஜெட் போடவே முடியல. நான் தான் சொல்லியிருந்தேன் ஃபங்க்ஷன் வீடு ஒரு வீடு, அதனால் நான் அங்கே போய்கிட்டே இருந்ததுனால என்னால் முடியல. அது எல்லாமே கெஸ்ட்டரும் வந்திருந்தாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி அந்த சிஸ்டர்ஸ்க்காக போட்டாச்சு. சிஸ்டர் கோவப்படாதீங்க, கொஞ்சம் கோவப்படாமல் பாருங்கம்மா. லேட் ஆகினே தப்பு தான், சாரி, மன்னிச்சிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எப்பவும் போல் ஒரு ரிக்வஸ்ட்டு, என்னோடய வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஹைப் பட்டனே டக்குன்னு ஒரு தொட்டுருங்க, ஓகேவா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். குரல் வந்து இன்றைக்கி கொஞ்சம் கன்றகோலமாக தான் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேரத்தே கணச்சிக்கிட்டே பேசினேன்னா அப்படி சொல்லிகிட்டே பேசினேன்னா எருமை மாடு கலைச்ச மாதிரி. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து சளி பிடிக்க போகுதான். அதுக்காக நேரத்தே வந்து எனக்கு முன்னெச்சரிக்கை ஏற்பாடாக தான் அந்த தொண்டை கணச்சிக்கிட்டே இருந்திருக்கு. இன்றைக்கி வந்து சளி ஜாலியாக சந்தோஷமாக பிடிச்சிக்கிருச்சு. நானும் அதை சேர்த்து வச்சுக்கிட்டேன். இப்போ அதனால் இன்றைக்கி தொண்டை அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள், ஓகேவா? இப்போ சிஸ்டர்ஸ் வந்து சொன்னாங்க என்னென்னா, சிஸ்டர் நான் வந்து 35,000 என் ஹஸ்பண்ட் வந்து சம்பளம் வாங்குறாங்க. அதில் வந்து நான் எப்படி வந்து ஸ்கூலுக்கு ரெண்டும் கட்டி வீட்டு ரெண்டு எல்லாமே கட்ட முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஸ்கூல் ஃபீஸ் வந்து 40,000 கட்டுவாங்களாம் 2 சிஸ்டருக்கு, சாரி 2 பிள்ளைங்களுக்கு, ஓகேவா? ஸோ அதனால் வாடகை வந்து 7,000 சொல்லியிருந்தாங்க. இதுலேருந்து நம்ம எப்படியாவது ஒரு பிளான் போட்டு கொடுத்தாங்க. அது இல்லாமல் இதுலேயே பிளாட் வாங்குற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க வந்து இடம் வாங்கி வீடு கட்டுற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு பிளான் பண்ணியிருக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இப்போ உங்கள் ஹஸ்பண்ட் வந்து 35,000 சம்பளம் வாங்குறாங்க இல்லையா? இந்த 35,000த்தில் 20,000 எக்ஸ்பென்சஸ்க்கு சேவிங்ஸ் வந்து 10,000 போட்டிருக்கேன். அப்போ இந்த 5,000 இடிக்குதே அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த 5,000 என்ன வழின்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டில் தான் சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? இந்த 5,000 அப்பப்போ நடுவுலையும் சொல்லிட்டு வருவேன். ஆனால் லாஸ்ட்டில் தான் மெயின் பாயிண்ட்டே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த 35,000த்தில் 20,000 என்னது எக்ஸ்பென்சஸ்க்கு, அதாவது நம்மளுடைய தேவைகளுக்கு, அத்தியாவசியமான தேவைகளுக்கு. இன்னும் இந்த 10,000 வந்து சேவிங்ஸ்க்கு. கண்டிப்பாக சேவிங்ஸை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வீட்டு தேவைகளுக்குலாம் எடுத்து வைக்கணும். இதை தான் நான் ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிகிட்டே வரேன். அப்படி நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் நம்மளால் வீடு கட்டுறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு நம்மளால் நாங்கள் இடம் சேர்க்க முடியும், ஓகேவா? காசு சேர்க்க முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த 10,000 இருக்குது பார்த்தீங்களா? 10,000 மொத்தமாக ஒரே இடத்துல போய் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணவே கூடாது. அப்படி 10,000 ஒரே இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து லாபம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூளையை போட்டு கசக்கும் போது ஃபஸ்ட் இடத்துல வந்து நிற்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டி தான் வந்து நிற்பார். 2வது இடத்துல பார்த்தீங்கன்னா பேங்கு, 3வது இடத்துல சீட்டு, 4வது இடத்துல கோல்டு. இந்த 4மே நம்ம மண்டையில் வந்து உதிக்கத்தான் செய்யும். இந்த 4ல் எதில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறத விட 4ல் 3ல் எதில் போடலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறதா பெஸ்ட்டு. ஆர்டியை விட பேங்க் வந்து பெஸ்ட்டு நான் வந்து சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆர்டியில் இப்போ நம்ம போடுறோன்னு வைங்களேன், 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் எடுக்க முடியும். இடையப்பட்ட நேரத்தில் நம்ம போய் கெஞ்சி கதறி கூத்தாடி கேட்டாலும் சரி தரவே மாட்டான். என்னமோ அவங்க வீட்டு காசு மாதிரி வச்சுக்கிடுவான். ஸோ அதனால் ஆர்டி வந்து நம்ம வந்து டைவர்ஸ் பண்ணிடலாம். 2வது வந்து பேங்க்குக்காரன் வந்து அப்படி கிடையாது. நீங்கள் இடையில போய் கேட்டாலும் இந்தாம்மா தாயே நான் உனக்கு தந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையில் வந்து தந்துடுவான். நமக்கு உன் காசு தரவானி எடுத்துக்கமா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பையன் தந்துடுவான். அதனால் நம்ம வந்து பேங்கில் தான் போட போகிறோம், சரிங்களா? 3வது என்னது சீட்டு. சீட்டை பொறுத்த வரைக்கும் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க சீட்டில் தான் போடணும். நான் இதை எப்படி என்னன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதில் நான் ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். 4வது கோல்டு சீட்டு. இப்போ ஒன்றா போய் பார்ப்போமா? ஃபஸ்ட்டு பேங்குக்காரன்ட்டே போவோம். ஏன்னா எல்லாத்துக்குமே அவன் தான் முன்னாடி வந்து நிற்கிறான். நகையை அடகு வைக்கிறதா இருந்தாலும் அவன் தான் வரான், லோன் போடுறதா இருந்தாலும் அதான் வரான். அதே மாதிரி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால அவன் தான் வரான். ஸோ அவன்கிட்டே ஃபஸ்ட்டு போவோம், சரிங்களா? 5 இயர்ஸ்க்கு அவன்கிட்ட வந்து போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் 1 வருஷம் 2 வருஷம்னு போட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும். அப்புறம் இன்ட்ரெஸ்ட் கம்மியாகிடுச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து நிற்கக்கூடாது. ஸோ 5 வருஷத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக போடணும். மாதம் 4,000 பிரிச்சுக்கோங்க, ஓகேவா? இந்த 10,000 வந்து 4,000, 3,000, 3,000 நீங்கள் வந்து பிரிச்சுக்கணும். அப்போ தான் கணக்கு வந்து கரெக்டாக இடிக்காமல் இருக்கும். கூட்டி கழித்து பார்த்தா கணக்கு கரெக்டாக வரும். ஸோ 5 வருஷத்துக்கு 4,000 கட்டினீங்கன்னா 60 மாதம் ஆகிப்போச்சா? அப்போ 2,40,000 நம்ம வந்து கட்டியிருப்போம். நம்ம கட்டியிருக்க இந்த 2,40,000 அப்படியே நமக்கு தரமாட்டான். அவங்க வீட்டு காசை கொஞ்சம் நமக்கு போட்டு 3 லட்சமாக நம்ம கையில் வந்து தந்துடுவான். நம்ம இதை பார்த்தோன்னே நம்ம மனசெல்லாம் பூரிச்சு போயிடும். காரணம் என்ன? நம்ம கட்டினது 2,40,000, நமக்கு வந்தது 3 லட்ச ரூபா. அப்போ 60,000 நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு. அப்போ நம்ம மனசெல்லாம் துள்ளி குதிக்கத்தானே செய்யும். ஸோ அதனால பேங்க் கரண்ட்டை போடுங்க. இதே நீங்கள் ஆர்டி கரண்ட்டை போட்டிங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்னா, இதிலேருந்து 1% வந்து கூட இருக்கும். இப்போ 3 லட்ச ரூபா வருதுன்னா 3,03,000 இல்லை 2,000 அவ்வளோதான் வரும். ஏன்னா அவன் வந்து 1% கிட்ட தான் வந்து கூட தருவான். 1% கம்மியாக தான் தருவான் பேங்கை விட. ஆனால் 5 வருஷத்துக்கு நம்ம கையே வைக்கக்கூடாது அப்படின்றவான். கையே வைக்காமல் எப்படா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டாலும் சரிதான், இல்லைம்மா தர முடியாதுமா, அது என் வீட்டு காசுவான்னு பிடிங்கி வச்சுருவான். ஸோ அதனால் அவனை நம்பாதீங்க, அவனை விட்டுருங்க, ஓகேவா? இப்போ பேங்க் கரண்ட்டே நம்ம வந்து வச்சாச்சு. 5 வருஷத்துக்கு இதை முடிச்சிருவோமா?
ஸோ போஸ்ட் ஆஃபீஸ்காரனை நம்ம டைவர்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்து சீட்டு போடுங்க. சீட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ஏதாவது ஒரு கம்பெனியில் தான் போடுவேன், நான் பெரிய பெரிய லெவலில் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. உங்கள் பக்கத்து வீட்டிலேயே சீட்டு பிடிக்கிற அக்காக்கள்லாம் சுற்றுவாங்க. அந்த அக்காவில் ஏதாவது ஒரு அக்கா வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க, சரியா? ஏன்னா அந்த அக்கா தான் நமக்கு வந்து நம்பகமானவங்க, நம்பிக்கையானவங்களாக இருப்பாங்க. ஸோ அவங்கள நீங்கள் பிடிச்சி வச்சாலே போதும். இப்போ என் வீட்டுக்கிட்டலாம் இருக்கிற அக்கா வந்து ரொம்ப வருஷ காலமாகவே போட்டுகிட்டே இருக்கிறாங்களா. சரின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போட ஆரம்பித்தேன். அல்ஹம்துலில்லாஹ் நல்லாவே ஓடிக்கிட்டே இருக்குது. அவங்க வந்து எடுத்துகிட்டு ஓடவும் மாட்டாங்க. ஏன்னா சொந்த வீட்டுக்காரங்க எங்கேயும் ஓடி போக முடியாது. வாடகை வீட்டில் இருக்கவங்களாச்சும் ஓடிடுவாங்களா இருக்கும், சொந்த வீட்டில் இருக்கவங்க ஓட மாட்டாங்க. வேறு வழி இல்லாமல் வீட்டில் தான் கிடப்பாங்களா. ஸோ அதனால் நான் அவங்ககிட்ட தான் போட்டுகிட்டே இருக்கிறேன்ப்பா. எப்படி போடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட வந்து 25 மாதம் தான் சீட்டு. அந்த அக்கா நானும் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன். அக்கா 60 மாதம் இல்லை 5 வருஷத்துக்கு போடுங்க அக்கான்னு சொல்லிட்டு, அதெல்லாம் முடியாதுமா, யாராவது வாங்குறவங்க ஓடி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால 25 மாதமாக அந்த அக்காவை பிடிச்சி நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். அதாவது எப்படின்னா 25 10 போட்டுக்கிட்டு இருப்பாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு 10க்கும் சேருவேன், 25க்கும் சேருவேன். ஓகேவா? இப்போ 25க்குனே நான் சொல்கிறேன். 25 மாதத்துக்கு நீங்கள் 3500 கட்டுறீங்கன்னு வைங்க. மாதம் 3500 கட்டினீங்கன்னா 87,500 கிடைக்கும். இதே ரெண்டு வாட்டி கட்டினீங்கன்னா 50 மாதம் ஆயிரும். அப்புறமா ஒரு 10, அப்போ 35, மொத்தமாக எவ்வளோ ஆச்சு? 2,10,000 ஆச்சு. இது இடையில வந்து எடுக்கக்கூடாது. ஒவ்வொரு ஊர்லேயும் சீட்டு வந்து ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்குமா. சில ஊரில் வந்து ஏழை சீட்டுலாம் இருக்குமா. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ஏழை சீட்டுலாம் கிடையாதுப்பா. ஒன்லி ஒன் கேஷ் தான். எப்படின்னா நீங்கள் இப்போ 10 மாதம் கட்டுறீங்களா, அந்த காசு மட்டும்தான் வரும். 20 மாதம் 25 மாதம் கட்டுறீங்க, அந்த காசு மட்டும்தான் வரும். இதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ சீட்டு ஆரம்பிக்கிறீங்கன்னு வைங்களேன். இப்போ நான் 10 மாதம் சீட்லேயே சொல்ல வரேனே. 10 மாதம் அக்கா நான் அவங்கள்ட்ட வந்து கெட்ட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கட்டினீங்கன்னா, இப்போ 2025 இப்போ கட்டுறீங்க. இப்போ செப்டம்பர் மாதம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வைங்களேன். அடுத்து ஒரு 10 மாதத்துக்குள்ள நமக்கு வந்து சீட்டு விழுறதுக்கு முன்னாடியே இப்போ 10 பேரை சேர்ப்பாங்க. 10 பேரை சேர்த்துட்டு 10 பேர் பேரையும் எழுதி ஒரு பொண்ணை விட்டு, ஒரு குட்டி பாப்பா விட்டு எடுக்க சொல்லுவாங்க. அந்த பிள்ளைங்க 10 சீட்டே எடுப்பாங்க. அப்போ ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொன்று. மாதம் மட்டும் நம்ம சீட்டு சேர்க்குற அக்காவுக்கு கொடுத்துடணும். ஏன்னா அந்த அக்கா நமக்காக பாதுகாப்பாக தர்றாங்க இல்லையா. அதனால் அவங்க கையில் வந்து மாதம் சீட்டை கொடுத்துடணும். அவங்களுக்கே கிடையாது மாதம் சீட்டு, அவ்வளோதான். 2வது மாதம் 3வது மாதம் 4வது மாதம் 5வது மாதம்லாம் இருக்குது தெரியுமா. அது வந்து மாதமே நம்மகிட்ட வந்து சொல்லிடுவாங்க. குழுக்கல்லே ஏம்மா இங்கே பாரு, உனக்கு வந்து செப்டம்பர் மாதம் விழுது, உனக்கு ஆகஸ்ட் மாதம் விழுது, உனக்கு ஒவ்வொரு மாதம் மார்ச் மாதம் விழுது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாதமாக சொல்லிடுவாங்க. ஸோ நம்ம அதை நம்பி கடனும் வாங்கிக்கலாம். இல்லை ஒரு இடத்துல ஏதாவது ஒரு ஜாமான் வாங்குறதா இருந்தாலும் நான் இந்த மாதம் வந்து வாங்கிக்கிறேன், இப்போ எனக்கு ஆகஸ்ட் மாதம் விழுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுவாங்க. இப்போ செப்டம்பர் மாதம் இந்த மாதம் ஆரம்பிக்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுவாங்க, இந்த மாதம் உனக்கு விழும், இந்த மாதம் உனக்கு விழும்பா, நீ வந்து வாங்கிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. ஸோ நாங்கள் வந்து இப்படி தான்ப்பா சீட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் நிறைய ஊரில் வந்து ஏழை சீட்டு எடுக்கிறாங்களாம், கழிவு வரும் உருண்டு எல்லாமே சொல்கிறாங்க. எனக்கு அந்த கழுதையெல்லாம் ஒன்றுமே தெரியலை. ஸோ அதனால் நான் அதுக்குள்ளே போகல. என் மரமண்டைக்கு என்ன தெரியுதோ அதே தான் இது. ஏன்னா நான் ஒரு கூறுகட்ட குக்கர். அப்பப்போ என்ன தெரியுமா பண்ணுவேன், சீட்டு போடுற இடத்துல நான் இதுக்கு முன்னாடிலாம் நிறைய பேர்ட்டு சீட்டு போட்டு ஏமாந்துருக்கிறேன். ஸோ அதனால் இந்த ஏழை சீட்டு, அந்த சீட்டு, இந்த சீட்டு அதுக்குள்ளெல்லாம் போகாமல் ஸ்ட்ரைட்டாக ஒரே ஒரு அக்கா, இந்த அக்கா தான். இந்த அக்காட்ட போய் போவே, இந்த அக்காட்ட மாதம் கட்டிடுவேன். ஒரு நாள் 2 நாள் முன்ன பண்ண, அதனால் அந்த அக்கா வந்து வாங்கிக்குவாங்க. ஸோ அதனால் அந்த அக்காட்ட கட்டிடுவேன். ஓகேவா? இப்போ அந்த சீட்டை நம்ம எடுக்கவே மாட்டோமா. அப்போது நமக்கு 5 வருஷத்துக்கு எவ்வளோ விழும்? 2,10,000 விழும். ஓகேவா? இந்த 2,10,000 தனியாக வச்சுக்கோங்க. 3வது வந்துட்டார் நம்ம ஆள், கோல்டு சீட்டு. என்னோடய வீடியோவில் ஃபுல்லாகவே கோல்டு சீட்டு இருக்கும். ஏன்னா இந்த கோல்டு சீட்டு மூலமாக தான் நான் நகையெல்லாம் எடுத்தேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். 2 விதமாக எடுத்திருப்பேன். ஒன்று கோல்டு சீட்டு மூலமாக, இன்னொன்று வந்து பழைய நகை. இந்த 2ஐயும் தான் நான் வந்து அதிகமாக சக்ஸஸ் பண்ணுவேன். ஏன்னா அந்த 2 மூலமாக தான் நான் வந்து அதிகமான நகை வந்து எடுத்தேன். ஸோ அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டில் வந்து மாதம் 3000 கட்டுங்க. இந்த இன்னொரு விஷயம் என்னென்னா, இதுக்கு முன்னாடிலாம் நகைக்கடைக்காரங்களாம் என்ன பண்ணானுங்கன்னா, நீ வந்து நான் 2 வருஷம் 3 வருஷம் சீட்டெலாம் இருக்குது சேருமா அப்படிம்பாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனைனே தெரிய மாட்டேங்குது. ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீ நகை எடுத்துருமா அப்படின்ட்டானுங்க. சரி போகப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னென்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி எடுத்துடணும். ஓகேவா? அது ஒரு விதத்தில் நல்லதாகி போச்சு. எப்படின்னா, இப்போ மாதம் 3000 கட்டுவீங்களா, 12 மாதம் கட்டுவியா, 36,000 வரும். சரிங்களா? இந்த 36,000க்கு ஏதோ ஒரு கிராம் வந்து நகை எடுத்துக்கோ. ஒரு 3 கிராம் புள்ளி ஒரு 100-150 மில்லி வரும்னு வைங்களேன். எவ்வளோ வருதோ அதுக்கு வந்து 36,000க்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஈஸியாக. மெயினாக கேட்டுக்கணும், நீங்கள் வந்து செய்கூலி இருக்கா சேதாரம் இருக்கா அதெல்லாம் கிடையாதுன்னா மட்டும்தான் உங்கள் கடையில் சீட்டு போடுவேன். இல்லைனா உங்கள் கடைக்கு வரமாட்டேன் நீங்கள் சொல்லிகிட்டே வந்துடுங்க. ஏன்னா செய்கூலி சேதாரம் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம மாதம் கட்டுறோம். ஓகேவா? ஸோ செய்கூலி சேதாரம் இல்லாமல் எந்த கடையில் கிடைக்குதுன்னு பார்த்துட்டு அந்த கடையில் நீங்கள் வந்து வாங்கணும். இப்படியே நீங்கள் சேர்த்து வைக்கும்போது 5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 1,80,000க்கு நீங்கள் வந்து சீட்டு கட்டியிருப்பீங்க. ஆனால் நீங்கள் அந்த நகையை விற்றாலோ இல்லை விற்றீங்கன்னா ஒரு 3,50,000 ரூபாய் வரைக்கும் போகும். தாராளமாக போகும். சரிங்களா? ஏன்னா இப்போவே 1 கிராம் 10,000 ரூபாய்க்கு போய்கிட்டு இருக்கு. நம்ம 5 வருஷம் கழிச்சு விற்கும்போது நம்ம தான்டா ராஜா அப்படிங்கிற மாதிரி இருக்கும்.
ஸோ அதனால நீங்கள் வந்து தாராளமாக விற்றீங்கன்னா 3 வரைக்கும் போகும். நான் வந்து கொஞ்சம் அமௌண்ட்டிலே தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் விற்கும்போது நல்ல அமௌண்ட்டே கிடைக்கும். அதுவே நீங்கள் அடகு வச்சிங்கன்னா 2,50,000 கிடைக்கும். நான் வந்து அடகு வைக்கிறத மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்ம வீட்டிலேயே ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது. அப்படி தானே அந்த பிள்ளைக்கு நம்ம சேர்த்து வைக்கணும் காலகாலத்துக்கு. அதனால் 2,50,000க்கு நம்ம அடகு வைக்கிறத மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் விற்றீங்கன்னா உங்களுக்கு லாபம் வந்து ஜாஸ்தியாக வரும். ஆனால் அதுக்கப்புறம் எடுக்க கொஞ்சம் நாள் ஆகும். அதுக்கு பதிலாக நீங்கள் அடகு வச்சு ஒரு இடத்த வாங்கிட்டீங்கன்னா நம்ம இந்த நகையை வந்து ஈஸியாக நம்ம வந்து மீட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம சேர்த்து வச்சுருக்கோம் தெரியுமா 5 வருஷத்துக்கு சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த 5 வருஷ காசையுமே எடுத்து பார்ப்போம். கோல்டில் நம்ம வந்து என்ன அடகு வைக்க சொன்னேன், விற்கிறதா இருந்தால் 3 லட்ச ரூபா வரும்ப்பா. நான் அடகு வைக்க சொல்லியிருக்கேன் 2,80,000. சீட்டில் 2,10,000. பேங்க்கில் நமக்கு 3 லட்ச ரூபா தருவான். அப்போ மொத்தம் எவ்வளோ ஆச்சு? 7,90,000 ஆச்சு. எப்படி நம்ம 10,000 புரட்டிடுவோன்னு வைங்களேன், உருட்டி பிரட்டி எப்படியோ 8 லட்ச ரூபா கொண்டு வந்துடுவோம். இந்த 8 லட்ச ரூபாயை வச்சு நீங்கள் தாராளமாக இடத்த வாங்கிக்கலாம். நீங்கள் வந்து மெயினில் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக விலை கூட இருக்கும். நீங்கள் மெயினில் வாங்காதீங்க, கொஞ்சம் உள்ளுக்குள்ளே லைட்டாக உள்ளுக்குள்ளே வாங்குங்க. ரொம்ப உள்ளுக்குள்ளே போகாதீங்க, அப்புறம் காடு மாதிரி ஆகி போயிடும், அதுக்கப்புறம் செட் ஆகாது. ஸோ அதனால் கொஞ்சமாக உள்ளுக்குள்ளே வாங்குங்க. கண்டிப்பாக 8 லட்ச ரூபாய்க்கு நல்ல இடங்கள்லாம் இப்போ கிடைக்குது. ஸோ அதனால் ஈஸியாக பண்ணலாம். ஓகேவா? அதில் இல்லாமல் இதில் வந்து 2 in 1 எப்படின்னா நம்ம இடமும் வாங்கியாச்சு, நகையும் சேர்த்தாச்சு. ஸோ அப்போ நம்ம தான் ராஜா. ஓகேவா? இப்போ இந்த 20,000க்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்ப்போமா? உமா சிஸ்டர் நீங்கள் என்ன பண்ணுங்கள், 7,000 சொன்னீங்களா உங்களோட ரெண்ட்டு. ஸோ 7,000 ரெண்ட் வச்சுக்கோங்க. கிராசரி வந்து உங்கள் ஊருக்கு ஏற்ற மாதிரி 2,500 வாங்கிக்கோங்க. இபி கரண்ட் பில்லு அந்த கேபிள் ரீசார்ஜ் எல்லாமே சேர்த்து 1,500 போட்டுக்கோங்க. ஓகேவா? பெட்ரோல் எப்படியும் ஒரு 1,500 போடுங்க. இல்லாட்டா உங்கள் ஆத்துக்கார்ட்ட சொல்லுங்கள், எங்க 1,500 ரொம்ப அதிகமாக இருக்குங்க, ஒரு 500 குறைச்சிக்கிட்டு உருவிட்டு நீங்கள் 1,000 மட்டும் போடுங்களேன். இல்லை நடந்து போயிட்டு வாங்க, இல்லை பஸ்ஸில் போயிட்டு வாங்கன்னு சொல்லுங்கள். அவர் கேட்டார்னா இந்த 500 எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொன்று வந்து நான்வெஜ் வந்து கண்டிப்பாக 2,000 ஆயிடுது இப்போல்லாம். ஸோ அதனால் 2,000க்கு நீங்கள் வாங்கிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் 1,000. ஸ்கூல் ஃபீஸ் வந்து 3,500. என்னம்மா ஸ்கூல் ஃபீஸ் அப்படிங்காதீங்க. நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா ஸ்கூல் ஃபீஸ் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து வருஷத்துக்கு 40,000 கட்டுறோன்னு சொல்லிட்டு இதையும் நீங்கள் வந்து சீட்டு தான் போடணும். ஓகேவா? சீட்டு போட்டால் மட்டும்தான் நம்மளால் ஃபீஸ் கட்டும்போது ஈஸியாக இருக்கும். அப்புறம் அதர் எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து 1,000. அப்போ மொத்தம் எவ்வளோ ஆச்சு? 20,000 ஆச்சு. ஓகேவா? இந்த 20,000த்தில் எல்லாம் செலவு பண்ணி எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்க. ஓகே, இப்போ தான் நம்ம மெயின் பாயிண்ட் அந்த 5,000 வருவோம். அந்த 5,000 வச்சு என்னமா செய்ய அப்படின்னு யோசிக்காதீங்க. அந்த 5,000 வந்து உங்களுக்கு உடனடி தேவைக்கு கிடையாது, எமர்ஜென்சிக்கு. ஓகேவா? என்ன வரமாட்டேங்கி எமர்ஜென்சிக்கு. இந்த எமர்ஜென்சி எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5,000 எடுத்து ஒரு உண்டியலில் போட்டுக்கோங்க. கேமரா சரியாக தெரிய மாட்டேங்குது எழுதும்போது. இதை வந்து ஒரு உண்டியலில் போட்டுகிட்டே வாங்க. அப்போது 12 மாதத்துக்கு எவ்வளோ வரும் சரிங்களா? 10 மாதத்துக்கு எவ்வளோ வரும், அதை எல்லாத்தையுமே நீங்கள் இப்போதைக்கு கையில் எடுக்கவே கூடாது. அது வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு எடுக்கக்கூடாது. ஒரு எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் செலவே இல்லை, ஏதோ ஒரு செலவுனா மட்டும் எடுங்க. சும்மா ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறேன், அதுக்கு போகிறேன், இதுக்கு போகிறேன்னு சொல்லிட்டுலாம் எடுக்காமல் இந்த 12 அதாவது எவ்வளோ வருது? 60,000 வரும். ஓகேவா? 60,000 நீங்கள் என்ன பண்ணணும், அப்படியே போட்டுகிட்டே வரணும். இந்த 60,000 கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வந்தீங்கன்னா, நீங்கள் இடம் வாங்கும்போது ஒருவேளை கூட குறைய இருக்குது, கூட ஒரு சென்ட் வாங்கலாம் அப்படிங்கும்போது இந்த 60,000 வருஷத்துக்கு 60,000னா 5 வருஷத்துக்கு என்னாச்சு அதை நீங்கள் கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? இந்த 60,000 வருஷத்துக்கு சேர்ந்த உடனே அப்படியே சேர்த்து வைக்காதீங்க. அதையும் நீங்கள் வந்து பேங்க்கில் தான் போய் போடணும். பேங்க்கில் போட்டால் மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் கூட தருவா. நமக்கு வந்து இடம் வாங்கும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். அப்போ 8 லட்ச ரூபா கூட எக்ஸ்ட்ரா 60,000 ஒரு வருஷத்துக்கு 60,000னா 5 வருஷத்துக்கு எவ்வளவு? 3 லட்ச ரூபாய் கிடைக்கும். அந்த 3 லட்ச ரூபாயும் 8 லட்சமும் என்ன ஆச்சு? 8, 9, 10, 11 ஆச்சு. 11 லட்சத்துக்கு 11 லட்சத்துக்கு சூப்பரான ஒரு இடம் வந்து வாங்கிடலாம். ஈஸியாக நம்ம வந்து வீடு கட்டுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இடத்த வாங்குகிறோம், அப்புறம் வீட்டை கட்டுறோம், அப்புறம் பாலை காய்ச்சுறோம், கெத்தை காட்டுறோம். ஓகேவா? நம்மளும் வீடை வாங்குகிறோம். நான் இன்னும் வாங்கலை, இருந்தாலும் நீங்கள் வாங்கினாலும் எனக்கு அதில் ஒரு சந்தோஷம் தான். நான் சொன்னதுனால நீங்கள் வாங்குறதுலையோ நம்மளும் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம். ஓகேவா? இன்றைக்கி எழுத்துக்கள்லாம் சும்மா தென்காசிக்கும் திருநெல்வேலிக்கும் புளியங்குடிக்கும் போய்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் மாவன் பக்கத்தில் இருந்து கையை பிடிச்சிக்கிட்டே இருந்தான், அம்மாட்டே இருந்தா. ஸோ அதனால் எழுத்துக்களை பார்த்தீங்கன்னா சும்மா கன்றகோலமாக போகும். எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கம்மா, வேறு வழியே இல்லைம்மா. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்டில் பேசலாம், பழகலாம், வாங்க. ஓகேவா? பாய்மா.